சரிங்க. பச்சை மிளகாய் எவ்வளோ நீ போடுறது போது அது கறி வந்துடும், அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணி. சரி, சுத்தமான கல்லுப்பு இல்லையா? மழை வரல, காற்று அடிக்கிறதுல அந்த வெங்காயத்தை பிடிச்சி கிண்டுறாங்க பாருங்க, கூட்டி கூட்டி தேஞ்சிருச்சு. கையை அரிஞ்சிருவோம் போல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன வேலை போயிடுச்சுக்குன்னா, நம்ம வயலில் வந்து நடு நட்டுருக்காங்க. அதில் வந்து களை வரும். அந்த களையை வந்து ஒரு வாரம் காலமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாளையோட அது முடிய போகுது. அவங்களுக்கெல்லாம் நம்ம சார்பாக பிரியாணி செஞ்சு கொடுக்குறோம். இன்றைக்கி தான் காவியோட பிறந்த நாளும். அதனால் காவியா பிறந்த நாளுக்கும் பிரியாணி செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, வயலில் உள்ளவங்களுக்கும் சமைச்சு கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. அவர் 30-35 பேர் 40 பேர் கணக்குக்கு சொல்லியிருக்காங்க. 40 பேர் 35 பேர் கணக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள மனுஷ மக்கள், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து ஒரு 35 பேர் கணக்குக்கு இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அதான் 2 in 1 இன்றைக்கி. இந்த இஞ்சி பூண்டுலாம் வந்து நாங்கள் நைட்டே உரித்து வச்சிட்டோம். அதனால் இதில் வந்து இப்போதைக்கு வேலை கிடையாது. அப்புறம் வெங்காயம் வந்து காலையிலேருந்து உரித்து இப்போ தான் அரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்னத்த அரைக்கணும், அப்புறம் என்ன முழுசாக போடுறது. அதுக்கப்புறம் வந்து தக்காளி இருக்குது, இதெல்லாம் வந்து அரிஞ்சு நம்ம இங்கேயே வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சமையல் இங்கே கிடையாது, நம்ம வயலே எடுத்துகிட்டு போய் நல்லா சுட சுட டவராவில் போட்டு சமைச்சு அப்படியே சூடாக கொடுக்கறது. அதனால் இங்கேருந்தே எல்லாத்தையும் வாளியில் போட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம். இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு பசங்களாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் அழைச்சிக்கிட்டு போக வேண்டியதான். காவியாவுக்கு இப்போ கேக் வெட்டல, காலை சமையல் முடிஞ்சிச்சு. இதோட ஈவினிங் போல் கேக் வெட்டி அவங்க பிறந்தநாளையும் நல்லா புல்கண்டை போல் கொண்டாட வேண்டியதுதான். இவ்வளோ வெங்காயம், ஏன்னா 7 கிலோ அரிசி, அதில் வந்து சிக்கன் எத்தனை கிலோன்னு தெரியல, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அதில் வந்து கிரேவி, அப்புறம் ஆனியன் தயிர் பச்சடி, அப்புறம் முட்டை உண்டுன்னு நினைக்கிறேன், அப்புறம் பிரியாணி. இதனாலும் செய்ய போகிறோம். நான் மட்டும் இல்லை, அண்ணி சுகுணா எல்லோரும் அங்கே கிளம்பிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அப்புறம் மெயினாக வந்து இந்த இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம், இஞ்சி தனியாக பூண்டு தனியாக. இது ஒரு 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் கூட தான் இருக்கும் இந்த இஞ்சி. பூண்டும் ஒரு 300 இருக்கும். 300 கிராம் 1/2 கிலோவா இருக்கும். 1/2 கிலோ மேலே இருக்கு. சரி, 1/2 கிலோவுக்கு மேலே இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டுமே 1/2 கிலோ. இதை போய் ஃபஸ்ட்டு தனித்தனியாக அரைச்சி அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் அரிஞ்சிக்கிறேன். அரிஞ்சிட்டு நம்ம கிளம்பும் போது பார்க்கலாம், ஏன்னா டைம் இல்லை நம்மளுக்கு. இந்த இஞ்சி இப்போ நான் கழுவல, நைட்டே நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம். பூண்டை மட்டும்தான் இப்போ இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே இந்த நேரத்துக்கு நம்ம உரிச்சிக்கிட்டு இருந்தால் சரி வராது. நேற்று நைட்டு 10 மணி இருக்கும், அந்த நேரத்துக்கு நாங்கள் உரிச்சிக்கிட்டு கிடந்தோம். இதை அப்படியே அரைச்சி வச்சுக்குவாங்க. இன்றைக்கி பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் இந்த அகாரோ ரீகல் பர்சனல் பிளெண்டரை தான் அரைக்க போகிறேன். 3 ஜார், இது போல் 3 லிட்டும் இருக்குது. ஆல்ரெடி 2-3 தடவை இதை யூஸ் பண்ணிட்டேன். சின்னதாக இருக்கிறதால நமக்கு டக்குன்னு அரைச்சி யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக அரைக்கணும்னா இந்த 700 ml பிடிக்கக்கூடிய ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே இந்த ஒரு ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன். இதில் ஆன் ஆஃப் பட்டன்லாம் இல்லாதனால ஜாரை கரெக்டாக வச்சு ரைட் சைடில் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். அவ்வளோதான், சுவிட்சை போட்டால் போதும், கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிளெண்டரோட பவர் 400 watts. இதில் ஸ்பேஸ்லாம் ரொம்ப அடைக்காமல் குட்டி இடத்துலேயே எங்கே வேணாலும் எடுத்து வச்சிடலாம். நான் எடுத்திருக்க பூண்டோட அளவு 1/2 கிலோ பூண்டையும் கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிட்டேன். நல்லா பேஸ்டா அரைச்சிருச்சு. இஞ்சி மட்டும் குட்டி குட்டியா கட் பண்ணி அரைக்கணும். எல்லாத்தையுமே சூப்பரா அரைச்சிருச்சு. நம்ம தண்ணியோட அளவு மட்டும் தேவையான அளவு ஊத்திக்கணும். அப்படி பிரியாணிக்கு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் அரைக்க போறேன். கரம் மசாலா பவுடருக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் இதெல்லாம் லோ ஃப்ளேம்லயே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஹீட் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதான். 2 செகண்ட் வேலை தான், கொஞ்ச நேரத்துல கிரைண்ட் பண்ணிடுச்சு. இட்லி சாம்பார், புளியோதரைக்கு இது போல பிரியாணி பவுடர் எதுக்குமே அப்பப்போ இது போல அரைச்சி யூஸ் பண்ணா ஸ்மெல்லும் சரி டேஸ்டும் சரி சூப்பரா இருக்கும். இதெல்லாம் அரைச்சி நம்ம வேற பாத்திரத்துல கூட மாத்திக்க வேணாம். 3 லிட்டையுமே க்ளோஸ் பண்ணி வெளில போகும்போது எடுத்துட்டு போகலாம். இது மல்டி பர்பஸ் பிளெண்டர் தான். இந்த சாலிட் லிட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம், வெளில போகும்போது எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த ஸ்டைனர் லிட்ல ஜூஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ட்ரை பவுடர்லாம் அரைச்சி தேவையான அளவு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் வழியா நமக்கு கொஞ்சமான குவான்டிட்டியில கிடைக்கும். அடுத்து இந்த ஃபிளிப் டாப் லிட்டு தண்ணி ஜூஸ்னு வெளில போகும்போது எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் அரைச்சி யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்றதுமே ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு அகாரோட இந்த ரீகல் பர்சனல் பிளெண்டர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ற, தேவைப்பட்டா மட்டும் வாங்கிக்கோங்க. நம்ம நேரம் மழை வருமா? அப்புறம் தனித்தனியாக அரைச்சோம். இது வந்து நம்ம அரைச்ச அந்த கரம் மசாலா, இது வெங்காயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தக்காளிலாம் அங்கே தான் போய் அரியணும். அவ்வளோதான், நம்ம வயலுக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா அவசர அவசரமாக எடுத்து வச்சுட்ருக்கோம். இந்த எப்படி
புரியுது. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. மணி ஆயிடுச்சு. போய் அப்படியே தகடி புக்குடின்னு சமைக்க வேண்டியதுதான். தம்பி எடுத்துக்கோ, அந்த அரிசி மூடி தூக்கிக்கோ. குட்டிமா இன்னொரு வாளி எடுத்துக்கிறியா? இந்தா இதை பிடிச்சிக்கோ. போட்டுற மாட்டில்லடா? இல்லை பயமாக இருக்கே, இது பத்திரம். பொறுமையாக ஆமை விட்ற மாதிரி ஊறிக்கிட்டு போ. ஒரு கட்டைப்பை எடுத்து வந்திருக்கலாம். இது என்ன தெரியுமா, காட்டு பண்ணி விரட்டுறதான். நல்லா இருக்கு. அது என்ன நிறையா? இல்லை ஆஃப் பண்ணு. இது எப்படி ஆஃப் பண்ணுறது? ஆஃப் பண்ணு. சுகுணா கூப்பிடும். எப்படி ஆன் பண்ணுடா சுகுணா? யானை பிள்ளைடா சுகுணா. வெய்ய அடிக்கணும் பார்த்து டென்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வானம் சூப்பராக இருக்குது. மழை வராமல் இருந்தால் நல்லது. ஆனால் வெய்ய அடிச்சிருந்தா நம்மளுக்கு கஷ்டம்தான் இல்லை? இது எடுப்பா. அலசல் இதெல்லாம் அலசணும். இதை கழுவிட்டு போட்டு இந்த தக்காளி எல்லாம் கரண்டி எல்லாம் இங்கே வச்சிரு. கிளைமேட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நான் கூட வெயில் அடிக்கணும்னு பார்த்தேன். இதை அலசிக்கலாம். கழுவிட்டீங்களாண்ணா? சும்மா அப்படியே அலசி மட்டும் கொடுங்கண்ணா. இது அப்படியே அலசி மட்டும் கொடுங்க. நீ எங்கே போகிறா? ஆஹா பாப்பா இறங்குறியா? ஆ இறங்கணும். ஆனால் இதை அப்படியே அலசி கொடுங்க. நான் அரிஞ்சிக்கிட்டு இருப்பேன். இது மட்டும் அலசி கொடுங்க. இங்கே கூட அரிசியை இது பண்ணணும். வடி கூட எடுத்து வந்திருக்கேன். அப்படியே ஊற்றலாம். பச்சை மிளகாய் எவ்வளோ நீ போடுறது? காவி இது காரம் தானே? காலைல சட்னி அரைச்சனே இந்த மிளகா தான் போட்டேன். நல்லா காரம் நீ. ஆனா இது ஆனால் இது எவ்வளோ போடுறது? போதுமா? இது கிரேவிக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கோ. அந்த வெங்காயம் எங்க? இதில் கொட்டிக்கிட்டுமா வெங்காயத்தை? தண்ணியா இருக்கு. நேரம் இருக்கா? நம்ம காற்று தானே அடிக்குது. கேஸ்னா பரவாயில்ல, நம்மளுக்கு அடுப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை. என்ன இன்னைக்கு ஒரு சிலிண்டர் காலி ஆகிடும் அடிக்கிற காற்றுல. பாப்பா நீ அப்படியே இதெல்லாம் பிரித்து இது பண்ணி கொடு. அவ்வளோதான் பிரியாணி. இன்னும் ஆனால் கறி வரல. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது கறி வந்துடும். அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றி வச்சு அப்புறம் அதை எடு. பட்டை கிராம்லாம் இல்லை, நம்ம பொடி தான் போட போகிறோம். பச்சை மிளகா எல்லாம் பண்ணி போடணும். காரமாக இருக்குது. போதுமா? ஏன் எல்லாமே வதன்னு இருக்கும். போதும் கிரேவிக்கு. இங்கே பாருங்க, அத்தை வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. காலைல சாப்பிடலையா? அதுக்கு இட்லி. இது என்னது? சட்னி. டீ தோருக்கு நீ. ஓ இதான் டீ. வதக்கு தம்பி. தான் அத்தைட்டு எடுத்து கொடு. கல்லுப்பு. சரி, சுத்தமான கல்லுப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அளவு தெரியாது அன்னைக்கு, அதனால. இருங்க வதக்கட்டும். நல்லா வதங்கிட்டு இன்னும் இது போடல, பட்டை கிராம்லாம் போடல. நம்ம பொடியாக தானே அரைச்சி வச்சுருக்கோம். இதை நல்லா வதக்கிட்டு அப்புறமா போட்டுக்கோம். செஃப் ஆகிடும். ஆயிடுவீங்க. கரண்டி விட்டுக்கிட்டுன்னா செஃப்பு. வதக்கு. இதில் என்ன ஒன்றுனா வேண்டுதல் வந்து பனிமூட்டமாக இருக்குது. பனிமூட்டமாக இருந்ததோடு இருந்தால் சரி, மழை வராமல் இருக்கணும். அதுதான். ஐயே இது வந்து இப்போ எனக்கு செப்பு நிறையா இருக்கே. இப்படி வந்து வெங்காயம் வதங்கிட்டா பிரியாணி ரெடி. ஸ்நாக்ஸு
டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க அத்தை. இதுல வர ஸ்நாக்ஸ் வேணுமா? காஃபின்னு தான் நினைக்கிறேன். போ போ மோந்து பாரு போ. இந்த இதை மட்டும் கிண்டிட்டு அப்படியே தண்ணியில் அழைக்கணும். அதுங்க ஏன் மழை வரலையா? மழை வரலண்ணா. இது அலசுது மழை வருதுன்றப்பா. ஐயோ இது அலசுது இல்ல மழை வருதுன்றப்பா. ரெண்டுத்திலுமே இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தபடியாக இது போட்டு தூள் போடல, போடணும் தூள் போட்டுட்டு போடு. வரேன். இது வந்து கிரேவிக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம், அதனால போதும். அடுத்தது இஞ்சி பூண்டு. மழை வேற தூறுது, சாரல் அடிக்குது. அவ்வளோதான். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தூள், வெங்காயம், தக்காளி, புதினா போதுமா? நம்ம இது பிரியாணி தூள்லாம் எதுவும் போடல, அதனால இதுவே போட்டுப்போம். கிரேவிக்கு வச்சுப்போம். நம்ம ரோட்ல உள்ள பஸ்ஸுக்காரங்களும் வந்து கேட்கணும் பிரியாணி. அண்ணி கறி எடுத்துருவாங்க. நீ தயிரை போட்டு தயிரும் காரத்தூள் 50 போடுறோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. கரெக்டாக தான் இருக்கும். கிண்டு பாப்பா. காற்று அடிக்கிறதுல சீக்கிரமாக கொதிக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் வந்து அந்த மசாலாலாம் போட்டோம்ல, என்ன பெரிய மசாலானா இது கரம் மசாலாவும் காரத்தூளும் மட்டும் போட்டிருக்கோம். அதோட தயிர் அதெல்லாம் போட்டாச்சு. சிக்கனையும் மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு, அதனால சிம்ல. என்ன அடுப்பு எதுவும் இல்லையா? ரொம்ப ஸ்லோ. எந்த பக்கம் திருவனா? அடியெல்லாம் பிடிக்கல. இது நல்லா கறி வெந்துருச்சு. நம்ம இதுலேயே தண்ணி ஊற்றி செய்யல, தனியாக அரிசி வேக வச்சு இதில் போட போகிறோம். கொஞ்சம் கிரேவி எடுத்து மேலே வச்சுக்கணும். மேலே கொஞ்சம் அவ்வளோதான். இப்படியே இருக்கட்டும். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் கறி உடஞ்சிரும். தண்ணி கொதிக்க மாட்டேங்குதே. அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஊற வச்சு நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கோம். இந்த தண்ணி கொதிச்சதுன்னா இதில் போட்டு அது கூட உப்பு கொஞ்சம் போட்டு அதில் ஊற்றி தம் போட்ட வேண்டியதான். அடுத்தது கிரேவி செய்யணும். கிரேவிக்கு வந்து சிக்கன் வரல. வேலை செய்ய ஆள்லாம் சொன்னீங்கள்ல, வேலை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இங்கே பாருங்க. இல்லை, இங்கே வந்து பாருங்களா. அது சரிடி. அங்கே பாருங்க, அங்கே 2 வந்து மரத்தில் தாவிக்கிட்டு நிற்கிது. நல்லா இருக்கு காவியா. காவியா பர்த்டே, அதனால பாதுகாப்பாக இருங்க. இவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன வேலை நடக்குதுங்க? இப்போ வந்து ரெஸ்ட். அந்த வெங்காயத்தை பிடிச்சி கிண்டுறாங்க பாருங்க, அதில் வந்து மயக்கம் வந்துருச்சு, அதனால படுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம தண்ணி குடிச்சிட்டான்னு பார்க்கோம். ஊத்து இன்னும் கொஞ்சம் போய் பிடிச்சிட்டு வரியா? வேணா வாளியிலே பிடிச்சிட்டு வா. வாளியிலே பிடிச்சிட்டு வா பாப்பா. அடுப்புலையும் கொஞ்சம் ஊற்று. ஸ்டாப் சொல்லுங்க. இது ஊற்று. போதும். நம்ம பத்திலினா இந்த இது போதும் அரிசிக்கு. பத்திலினா இந்த வெந்நீர் இருக்குல்ல, அதை தூக்கி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாகவே போடுங்க. போதும் நீ. இது கரெக்டாக இருக்கும்ல. இந்த உப்பு பொறுப்பு திறப்புக்கு நான் காரணம்ல அண்ணி தான். ஏன்னா அதுலேயும் அவங்க தான் போட்டாங்க. ஒரு கையாக இருக்கட்டும்னு போட்டாச்சு. நான் போட்டேன்னா அதிகமாக போட்டுருவேன். உடஞ்சிட்டு இல்லை, அரிசியே உடஞ்சது தான். போதும் நீ. கிரேவிக்கு நான் இதில் கொஞ்சம் ஊற்றுவேன். 1 லிட்டர் போதும். இது எனக்கு கொஞ்சம், நான் இதுலேயே வச்சிருவேன். இல்ல சுத்தமான வயல் மண்ணு அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு.
இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, எங்கே இதில் தான் இருக்குது. எங்க இது கரண்டி, எங்க அந்த கரண்டி கொடு பாப்பா. இந்தாண்ணே. இந்த பக்கம் இதை சிம்மில் வச்சுருக்கோம், கொதிச்சுட்டு கறி நல்லா வெந்துருச்சு. அந்த பக்கம் தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே நம்ம எடுத்து போட வேண்டியதான். இருங்க இருங்க. டபரா வெயிட்டு, நீங்கள் அந்த பக்கம் பிடிங்க. லைட்டா மட்டும் அண்ணனை பிடிச்சிக்க சொல்லுங்க. நீங்கள் பாடி பில்டர் தாங்க, நான் ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் தான் கட்டி வந்துருக்கேன். பார்த்துங்க, காலில் பட்டுற போது. தட்டுங்க. தட்டு தட்டுங்களா. லைட்டாக அப்படி இது பண்ணிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும். அப்படி தூக்குங்க, அப்படியா இருக்குங்க. நீ மொழ்றது ஒழுங்கா மொழணும். இது எப்படி பாப்பா? துடுப்பை கொடு. உப்பு பாருங்க. இப்போ துடுப்பை கொடு. இது எப்படி? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உப்பு. தண்ணி ஊற்றி விடாதீங்க, மழை வருமா. நல்லா இடமும் இது பண்ணியாச்சு. இப்போ உப்பு மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். கொஞ்சம் வேகமாக வாம்மா. அதெல்லாம் அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்கா? உப்பு பார்த்துட்டோம், கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே மூடிட வேண்டியதான். இந்த பாருங்க, மூடிடும். அப்படியே இருக்கட்டும். போதாது போடு. அதுக்கு அதில் காட்டு பாப்பா. எடுத்து வச்சிருக்காங்க சம்பளத்தில். இது எல்லாத்தையும் போட வேண்டியதானா? தக்காளி கிட்டி வைக்கிறான். பட்டை இது பண்ணிட்டாங்க. ஆஹா, பெப்பர் தூள் மட்டும் வந்தாச்சு. கிரேவிக்கு அப்படியே இதாக வேணாம் வேணாம், காரத்தூள் தான் இருக்குல்ல, போட்டுக்கோ பாப்பா. இஞ்சி பூண்டு அதெல்லாம் எடு, இதில் போடு. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வரணும். சிக்கன் கிரேவிக்கு வந்து காரத்தூள், அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சோல அந்த தூள், அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் தூள். நம்ம இந்த ஜீரகத்தூள் பெப்பர் தூள்லாம் இருந்தால் போட்டுக்கலாம். அதெல்லாம் இல்லை எங்கள்கிட்ட. பச்சிருக்கோள் தான், என் வாய் தான் கத்திரிக்கோள். அப்போ தக்காளி போடுறியா? அது அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா இதாகிட்டு போட்டு பாருங்க. இங்கே பாருங்க, போட போகிறோம். நல்லா தொக்காயிட்டு. பாபா போடு. எப்படி போடுற? அள்ளி போடு, அப்படியே கொட்டு, அப்படியே கொட்டு. அவ்வளோதான். இது பார்த்துட்டியா? பார்த்தியா? இப்போ தானே கறி போட்டேன், கொஞ்சம் இதாக விட்டோம். அது அந்த துடுப்பு எடுமா, துடுப்பு வச்சுக்கணும். பிரியாணி வந்து ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். உருளைக்கிழங்கு புள்ளியே, உருளைக்கிழங்கு எடு. கொண்டா கொண்டா. அலசியாச்சு. போதும் நீ, போதும். அவ்வளோதான், எல்லாம் ரெடி. மிச்சம் போடுங்க. போதும். புதினா தண்ணி வேணாம் பாருங்க, கூட்டி தேஞ்சிருச்சு போல இருக்கு. அவ்வளோதான், ரெண்டுமே கிரேவி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்து தம் போட்டிருக்கோம். நம்மள்ட்ட பாத்திரம் இல்லாதனால இந்த அன்னக்கூடையில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். முட்டையை மட்டும் அவிக்கணும், அவ்வளோதான். ஆள்லாம் கரையேற சொல்லிட்டாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை கூட்டி தள்ளிட்டா அவங்க உட்காந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். எந்த வாட்டத்தில்? இந்த வாட்டத்துலேருந்து கூட்டணுங்க அவியா, அப்போ தான். ஐயோ, படுத்துடணும் போல இருக்கே, படுத்துடணும். கூட்டினா மண் பறக்குது. கொதிக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு போகிறாங்க. இந்த சரி வா, இங்கே வா. சோறாயிட்டா? இருங்க கொஞ்சம். இது நல்லா கறி கொஞ்சம் வெந்தோன்னா, கொஞ்சம் வச்சினோன்னா நம்ம தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா அரைச்சி ஊற்றினா கிரேவி ரெடி. 1/4 மணி நேரம் ஆகுங்க. தாவச்சுட்டாங்க. வர்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும். ஆள்லாம் இந்த வராங்க பாருங்க, தெரியுதா? இப்போ தான் கரையேறி வராங்க. களை அப்படின்னா நம்ம இப்படி நாற்று, இதுதான் வந்து நெல் விளையிற நாற்று. இதுக்கு இடையில வந்து சும்மா வேஸ்டான செடி வந்து ஹைட்டாக வளரும். நாற்றை அமுக்கிட்டு கோரப்பில்லு மாதிரி வளர்ந்துரும். அதுதான் இந்த தடவை சக்கப்போடு போட்டுட்டு வய ஃபுல்லாக
பாதி பேர் இப்படி வராங்க பாதி பேர் அங்க அதான் அங்கே வராங்க பாதி பேர், இப்படி வராங்க பாதி பேர். இன்னும் எத்தனை நாள் நீ இருக்கு? இன்னும் ஒரு 4 நாள் இருக்கான். எல்லாம் அப்புறம் அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் வேலையை ஒரு வாரமாக இங்கே தான் இந்த வயலில் தான் எல்லோரும் குடியிருக்கிறாங்க. அதான் 5 நாளாக குடியிருக்கிறாங்களா. அப்புறம் பொங்கல் வேலை இருக்குல்ல, அதனால் நம்ம சமைச்சிட்டோன்னா அவங்களுக்கு எப்போ வேணாலும் அவங்க இது பண்ணிப்பாங்க. சுட போட்டு நெய் எடுப்பப்பா. அரிசி வந்து ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து கிண்டி பார்த்தோம். இப்போ வந்து அரிசி எல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி நிற்கிது பாருங்க. அவ்வளோதான், நெய் ஊற்றி நம்ம இது பண்ணிட வேண்டியதான். நெய் எங்க நிறைய செஃப் ஆயிட்டீங்க. சே கையில தூக்கிட்டு போக முடியுமா உங்களால? போடுங்க. அண்ணா இலை எடுத்து விடுங்களா. கிரேவி நல்லா இருக்குல்ல நீ? சூப்பராக இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? அவங்களுக்கு என்ன கடையில் வாங்கினீங்களா நீ? சைவ சாப்பாடு. ஒரு 2 பேரா 3 பேரா? நீ 2 பேரா? 3 பேர் வந்து மாலை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தனியாக சைவ சாப்பாடு வீட்டில். அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக சைவ சாப்பாடு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பசங்களும் எல்லோரும் சாப்பிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் மீதி. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது சாப்பாடு. நான் மட்டும் சொன்னேன் இப்படி தான் சொல்லுங்க. நல்லா இருக்கு சாப்பாடுலாம், நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டு பார்ப்போம். இல்லை இதெல்லாம் வேஸ்ட்டு. எப்பங்க அந்த அடி மட்டும் சுற்றி நல்லா இருக்கு. இந்த இடம் மட்டும் லாஸ்ட்டாக ஹையில் வச்சு அப்படியே லைட்டாக இந்த இடம் மட்டும் வாடெல்லாம் அதெல்லாம் ஒன்று. அவ்வளோதான், பிரியாணி டவராகவே கிளியர் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து அண்ணி அவங்க வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இது வந்து நம்ம வீட்டில் 2 ஜீவன் இங்கே வரல. எங்கள் சின்னத்தையும் மணியும் வரல. அவங்க 2 பேருக்கும் பார்சலை கட்டியாச்சு. இது வந்து பாக்கி இருக்கிற அந்த கிரேவி குருமா குழம்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா நீ குழம்பு? அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதெல்லாம் ஊற போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளும் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி சுகுணா நீ சொல்லி அண்ணா நல்லா இருக்காங்களா? உன்னை தான் பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருக்காங்க அவங்க. இப்போ தான் வந்து சுகுணாவை அண்ணன் தான் வந்து விட்டுட்டு போனாங்க. நான்வெஜ்ஜும் எடுத்துக்கக்கூடாது, உடம்பும் இழைச்சி போயிடுச்சு. சாப்பாடு வந்து இப்போ தானே டயட் ஃபுட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால ரொம்ப நையின்னு ஆகிட்டாங்க. ஏற்கனவே ரொம்ப பாடி பில்டரு, இப்போ வந்து இன்னும் சாப்பிடாதனால ரொம்ப நையின்னு ஆகிட்டாங்க. அதனால் வீடியோலாம் கொஞ்சம் பூசினா மாதிரி ஆனோன்னா காட்டுறோம். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.